ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு 4 முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா போடுங்க. இதை நான் எனக்கு பிடிக்கும், அதனால நான் போடுறேன். சோம்பு ஒரு ஸ்பூனு, கிராம்பு ஒரு 3, பட்டை 1, அன்னாசிப்பூ போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதை அரைச்சிடுவோம். அரைச்சி கிரேவி பண்ணுறது பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இது ஆறின உடனே அரைச்சிடலாம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் தாளித்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதில் ஊற்றிடலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, மஞ்சள் 1/2 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். வச்சு இல்லை சிக்கன் கோலா உருண்டையை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது சப்பாத்தி, தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.